அக்கா எனக்கு தினசரி கையிலேயே துணி துவைக்கிறேன்ல, அதனால ரொம்பவே கை வலிக்குது. அதனால இன்னைக்கு எப்படியாச்சும் ஒரு வாஷிங் மிஷின் வாங்கிடணும். கவலைப்படாத தன்சி, இந்த கடையில எல்லாமே இருக்கும். உனக்கு ஏத்த மாதிரி ஒரு வாஷிங் மிஷின் இல்லாமையே போயிடும். எப்படியாச்சும் இன்னைக்கு நம்ம வாங்கிடலாம். இரு தன்சி, அந்த அண்ணங்கிட்ட கேட்டு பார்ப்போம். வாஷிங் மிஷின் அன்னைக்கு வருதுன்னு சொன்னாங்களே, வந்துருச்சான்னு பார்ப்போம். அண்ணா, வாஷிங் மிஷின் வந்துருச்சா? மேடம் வாங்க வாங்க, வந்துருச்சு மேடம் வாஷிங் மிஷின். நீங்க கேட்ட மாதிரி மாடல்லாம் வந்திருக்கு, ரொம்பவே சூப்பரான மாடல்லாம் வந்திருக்கு. வாங்க. அம்மா, நல்லா துவைச்சி அயன் பண்ற மாதிரி வாஷிங் மிஷின் வாங்குங்கம்மா. அப்பதான் சில நேரத்துல நம்ம துணி துவைக்க மறந்துட்டாலும் நம்ம டக்குன்னு துவைச்சு அதுக்குள்ள போட்டுட்டு எடுத்துட்டு ஓடிடலாம் ஸ்கூலுக்கு. ரோசி, அதெல்லாம் ரேட் அதிகமா இருக்கும். இரு, என்னென்ன ரேட்ல இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பாப்போம். அண்ணா, வாஷிங் மிஷின் என்னென்ன ரேட்ல இருக்கலாம் காமிங்க. எப்படி மாடல் இருக்குன்னு காட்டுங்க. மேடம் இந்த ஃபர்ஸ்ட் இருக்கு பாருங்க, இந்த ப்ளூ கலரு, இது வந்து 20,000 ரூபாய் வரும். ஆனா இது வந்து துவைக்க மட்டும் தான் செய்யும், அயன்லாம் பண்ணாது. அப்புறம் இந்த பிங்க் கலர் இருக்கு பாத்தீங்களா, இதுவும் அதே மாதிரி தான். ஆனா வந்து இதெல்லாம் அயன் பண்ணாது, ஆனா நல்லாவே துவைக்கும். அதுக்கப்புறம் அது பக்கத்துல இருக்குல்ல, அதுவுமே அதே மாதிரி மாடல் தான் மேடம், எல்லாம் சேம் மாடல் தான். என்ன மேடம், இந்த மாடல்லாம் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? பாருங்க. என்ன தன்சி, இதெல்லாம் நல்லா இருக்கு. எப்படி உனக்கு பிடிச்சிருக்கா? அக்கா, நல்லாதான் இருக்கு. ஆனா கொஞ்சம் அயன் பண்ற மாதிரிலாம் இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்லக்கா. ஆமா தன்சி, இரு அந்த அண்ணங்கிட்ட கேட்போம். அண்ணா, அயன் பண்ற மாதிரிலாம் இருக்கா? ஆமா மேடம், இப்ப வந்திருக்கிற புது டெக்னாலஜி, இது வந்து துவைச்சி சூப்பரா அயன் பண்ணி கொடுத்துரும். வாங்கிக்கிறீங்களா? அடடா, அப்படியா? என்னன்னா அது மிஷின், கொஞ்சம் காட்டுங்க. இங்க பாருங்க மேடம், இதுதான் நான் சொன்ன மாடல். இது வந்து செமையா துவைக்கும், அது இல்லாம துணியை காய வச்சிரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அயன் பண்ண மாதிரி கூட பண்ணி கொடுத்துரும். இதுதான் இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி மேடம். அடடா, செமையா இருக்குக்கா. இதே வாங்கிடலாமா என்ன? ஆமா தன்சி, வாங்குறதும் வாங்குறோம், நல்லதா வாங்கிடலாம்ல. அம்மா, நம்ம அவசரப்பட்டு கிரைண்டர் வாங்கிட்டோமே. இதே நம்ம ஃபர்ஸ்ட் வாங்கியிருந்தோம்னா இதுலயே நம்ம துணியும் துவைச்சிருக்கலாம், அரிசியும் அரைச்சிருக்கலாம். அம்மா, இப்படி நம்ம ஏமாந்துட்டோமே. என்ன ராஜு வளரிக்கிட்டு இருக்க? ஆமாம்மா, இங்க பாருங்க, இதுவும் உள்ள பாக்குறதுக்கு பாருங்க அதே மாதிரி கிரைண்டர் மாதிரி தானே இருக்கு. அப்ப இதுக்குள்ள அரிசி போட்டா இதுவும் அரைக்கும்ல. டே ராஜு, இதெல்லாம் அரிசி எப்படா அரைக்கும்? அறிவுக்கு அளவு இல்லாம போய்கிட்டு இருக்கேடா. சும்மா இருடா ராஜு. இப்பதானே இந்த ராஜு நம்ம ரொம்ப அறிவாளின்னு நினைச்சோம், அதுக்குள்ள வேலையை காமிச்சிட்டானே. ஐ, ராஜு அண்ணாக்கு ஒண்ணுமே தெரியல. துணி துவைக்கிறதுல போயிட்டு எப்படி அரைக்க முடியும்? அதுக்கப்புறம் இதுலயே சர்ப்பு வாசனை அடிக்குமே, அதை எப்படி மாவு அரைக்க முடியும்? ராஜு அண்ணாக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேது. ஐயையோ, வாயை வச்சுக்கிட்டு சும்மாவே இருந்திருக்கலாம் போல இருக்கே. அந்த நண்டுலாம் நம்மள கிண்டல் பண்ற மாதிரி ஆயிருச்சு. அம்மா, எப்பவும் சொல்லுவீங்களே, அதை மறந்துட்டீங்களே. செக் பண்ணி காமிச்சிருங்கன்னு சொல்லுவீங்களே, மறந்துட்டீங்களே. டேய், நான் மறக்கலடா, இப்பதான் சொல்ல போறேன். அண்ணா, அதை கொஞ்சம் செக் பண்ணி காமிச்சிருங்க. ஓகே மேடம், இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. பார்த்தீங்களா மேடம், எப்படி துவைக்குது பாருங்க, பயங்கரமாக துவைக்கும். பார்த்தீங்களா? பாருங்க பாருங்க, சவுண்டை கேளுங்க, எப்படி கேட்குது பாருங்க. என்ன ஸ்பீடில் துவைக்குது பாருங்க.